என்னடா ரொம்ப நாளாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோமே, நமக்குன்னு வந்து எந்த வீடியோவுமே ரீச்சே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தத்தோடு நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படி இருக்கிறபோது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பயங்கர ரீச்சை வந்து நம்ம வீடியோ வந்து தொட்டுச்சு. ஸோ அந்த ரீச் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த லக்குங்கிறது வந்து எப்போனா ஒரு வாட்டி வந்து அப்படி எட்டி பார்ப்போம். அப்படி எட்டி பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த லக்கு வந்து இப்போ நாங்கள் போக போகிற இடத்துல தான் நடந்துச்சு. ஸோ அதை எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு 4 வீடியோ எடுத்தோம். பாத்ரூம் போகலான்னு கோயிலுக்கு போன சாமி கும்பிட பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி போனோம். அந்த இடத்துல ஒரு 4 வீடியோ எடுத்து போட்டால் 4 வீடியோமே மில்லியன் கணக்கு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வீடியோ எல்லாமே ரீச்சில் தான் இருக்குது. ஸோ அன்னையிலேருந்து தான் நாங்கள் இன்னுமே தெரியப்பட்டோம் உலகத்துக்கு. ஸோ அந்த மாதிரி லக்கியான ஒரு விஷயம் அந்த கோயிலில் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி என்னோடய லைஃப்பில் வந்து சர்ஜரி எல்லாமே நல்லபடியாக நடந்தது. காரணமும் அந்த சாமி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ரொம்ப வந்து அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மர்மங்கள் இருக்குது, நிறைய வந்து சுவாரஸ்யம் இருக்குது. நம்ம போக போக அதை பற்றிலாம் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப விசேஷமாக அந்த கோயிலில் இருக்கிற ஒரு பயங்கரமான விஷயமும் இருக்குது. அதையுமே நம்ம போக போக சொல்லலாம். ஸோ வாங்க அந்த கோயில் என்ன கோயில், எப்படிப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் காஸ்டியூம் எப்படி இருக்கு? நாங்கள் கரெக்டாக கிளம்பிட்டோம். அவுட்ஃபிட் தான். சரி போகலாமா? வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். நான் கோயிலை பற்றி என்னென்ன சாமிங்கள்லாம் இருக்காங்க, எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்க ரெடியா? அங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த காட்டிடலாமா? ஒரு அற்புதமான விஷயம். இந்த கோயிலை சுற்றி எவ்வளோ சூப்பராக இருக்கு மட்டும் பாருங்கள். வாங்க சுற்றி ஒரு ரொட்டேஷன் போடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம அந்த கோயில் தான். அந்த கோயில் சாமி. இந்த கோயில் எங்கே இருக்குடா? கேட் அந்த எல்லோ கலர் கேட் தான் கோயில். இந்த எல்லோ கலர் கேட்டில் தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ போய் பார்ப்போம். அந்த எல்லோ கலர் கேட் தான் கைஸ் கோயில். வாங்க உள்ள என்னென்ன சாமி இருக்குன்றத போய் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாமா? எங்களோட நீங்களும் பாருங்க வாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விசேஷங்களில் பல விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பார்க்கும் போதே நீங்கள் ஓரளவு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து வேறு எதுவும் இல்லை. அதாவது இப்போ திடீர்னு வந்து சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து ஏன் அவங்க இறந்தாங்க, எதனால் அவங்க இறந்தாங்கன்னு ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். அப்படி இறந்தவங்களை வந்து இப்போ ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி இறந்தாங்க, என்ன நினச்சி இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், நம்ம வந்து ஏதோ கண்டுக்காமல் விட்டுட்டோமோ, நம்ம கேர் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு நம்ம நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான விசேஷம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனால் இறந்தேன், இதனால தான் நான் இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசு பொண்ணு அந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து என் பொண்ணு எதனால் இறந்துச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசம். அந்த அம்மா மேலே வர வச்சு நான் வந்து எதனால் இறந்தேன் அப்படின்றத வந்து சொல்ல வச்சாங்க. அது ரொம்பவே எங்களுக்கெல்லாம் வந்து கண் கலங்கிருச்சு. அந்த பொண்ணு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க அம்மா மேலே வந்து சொன்னாங்க. அதுக்கு வர வைக்கிறதுக்கு தான் அந்த படையெல்லாம் ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச படையல், அந்த பொண்ணோட ஃபோட்டோ, இது எல்லாமே வச்சு தான் அழைச்சி என்ன வேணும், எதனால் இறந்தீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ வந்து அந்த பொண்ணு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது எங்களுக்கே வந்து கண் கலங்கிருச்சு. இந்த விசேஷத்தில் நிறைய விசேஷம் இருக்குது இந்த கோயிலில். அந்த நிறைய விசேஷத்தில் இது முக்கியமான விசேஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க, இந்த மாதிரி ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியில் ஒரு யாராக இருந்தாலுமே சரி எதனால் இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி இருந்தாக்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்கள் மேலே அந்த இறந்து போனவங்களை வர வச்சு எதனால் இறந்தோம் அப்படின்றத ஃபேமிலியில் உள்ள மற்றவங்களுக்கு தெரிய வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதே நம்ம பண்ணி வச்சிடலாம்.
ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விசேஷம்னு சொல்லுவேன். இது தாண்டி இன்னும் 2-3 பேருக்கெலாம் பண்ணாங்க. அதெல்லாம் இன்னுமே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. என்ன கொடுமைன்னா, அவங்க வந்து நான் இதனால தான் இறந்தேன்னு ஒரு ரீசன் சொல்லும்போது, அவங்க சொல்லும்போது அந்த வலி வேதனையோட அதுவும் அந்த இறந்து போனவங்க வாய்ஸ்லேயே வரும். இதுதான் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க இறந்து போனவங்க இவங்க தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஃபோன் பாஸ்வேர்ட்லேருந்து நம்ம வந்து அதாவது இறந்தவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு இந்த கோயிலில். அதே மாதிரி இவங்களுக்கும் இவங்க பொண்ணு இவங்க மேலே வந்து நல்ல ஒரு வாக்கு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப கதறி அழுதாங்க. நான் வந்து இதனால தான் இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதாங்க. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவும் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த சமாதானப்படுத்தி அப்புறமா நல்லபடியாக நான் வந்து தெய்வமாக இருந்து உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனாங்க. அது வரைக்குமே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, நம்ம குலதெய்வம் வந்து நம்ம மேலே வருவாங்க. அதாவது ஐயனார், கருப்பன் இந்த மாதிரி சாமிலாம் சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே வருவாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வராமலே இருந்திருப்பாங்க. அதாவது கட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சுத்தபத்தம் இல்லாமல் இருந்திருப்போம். அதனால் வந்து நம்ம மேலே வராமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டெல்லாம் எடுத்து விட்டு புதுசாக சாமி அருள் வர வைக்கிறத கூட இந்த கோயிலில் வந்து விசேஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அதை பார்க்குற போதும் நல்ல ஒரு பயங்கர வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் வாய்ந்தது ஒரு சிலைன்னு சொல்லலாம் இதை. ஏன்னா இது வந்து இந்த சிலையை கொண்டு வர்றதுக்கு பயங்கர விஷயம் நடந்திருக்கு. நான் சொன்னல மர்மம், இந்த கோயிலில் வந்து நிறைய மர்மம் இருக்குது அப்படின்னு சொன்னல, அந்த மர்மத்துக்கு பின்னாடி அந்த மர்மத்துக்கு முக்கிய காரணமே வந்து இந்த காளியம்மன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காளியம்மனுக்கு முன்னாடி வந்து ஒரு வேதாளம்னு சொல்லுவாங்க. அந்த வேதாளம் இருப்பாங்க. இந்த காளியம்மன் சிலையெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்களாமா. அந்த வேதாளம் வந்து அந்த ராலியில் தான் ஏற்றிட்டு வருவாங்க இல்லையா, அந்த ராலி விட்டு இறங்கவே இல்லையா. அது என்னன்னே தெரியல. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ காவு கொடுத்து கொண்டு வரணும், காளிங்கிறதுனால ஏதோ காவு கொடுத்து தான் கொண்டு வரணும் போல். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா மாடலில் தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து சிலைகள் எல்லாமே வந்து கேரளாவில் சிற்பங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இது எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேதாளம் வந்து இந்த காரை விட்டு அதாவது ராலியை விட்டு இறங்கவே இல்லை. சரி பூஜை இந்த மாதிரிலாம் வந்து காவு கொடுத்ததுக்கப்புறம் தான் இறங்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சில காவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி காவு கொடுத்த வித்தின் செகண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு சிலை தானாகவே மேலே போய் கீழே டம்முன்னு வந்து விழுந்துச்சான். ஸோ இந்த மாதிரி சிலைங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு கோயிலில் வந்து செஞ்சு கொண்டு வரும்போது அது நம்ம எந்த இடத்துல சிலை வைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம இறக்கும்போது காவு கொடுத்துட்டு தான் பண்ணணுமா. ஸோ அந்த காவு கொடுக்காததுனால அந்த சிலையை தூக்கவே முடியல. மற்ற எல்லா சிலையும் இறக்கியாச்சு, அந்த வேதாளம் சிலையை மட்டும் இறக்கவே முடியல ரொம்ப நேரமாக. அப்புறம் பார்த்துட்டு சில இந்த பெரியவங்களாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஐயருங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் காவு கொடுங்கன்னு சொல்லி காவு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சிலையை நல்லபடியாகவே இறக்குனாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து நான் இப்போ பக்கத்தில் இருந்ததுனால இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போவே சொல்லும் போதே சிலுக்குது அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யம்லாம் இருக்குது. அப்படியே தொடர்ந்து விலாகை பார்த்துட்டே இருங்க. இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசளவில் ரொம்ப சென்டிமெண்ட்டான கோயில். அண்ட் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா மாதிரி, என்னை வந்து தன்னோட பையன் மாதிரி எனக்கு என்னென்ன ஒரு பையனுக்கு வந்து என்னென்ன கேர் கொடுப்பாங்களோ அது எல்லாமே எனக்கு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப அன்பானவங்க 2 பேருமே, அம்மா அப்பா 2 பேருமே. ஸோ அப்படிங்கும்போது இந்த கோயில் இடம் வாங்கினதுலேருந்து இந்த கோயிலை சின்ன சின்ன மூமெண்ட் வரைக்குமே நான் இருந்தேன். ஸோ சிலைகள்லாம் கொண்டு வர்றப்பே நான் இருந்தேன். எல்லாமே அபிஷேகத்துலேருந்து அப்புறம் கும்பாபிஷேகம் வரைக்குமே நான் இருந்தேன். அப்புறம் நான் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட காட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த vlog-ஏ நான் எடுத்தேன். இப்போ வந்து அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அங்கே பாருங்கள், அங்கே கொதிக்குது பாருங்கள் அந்த குண்டா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் வந்து. சரி வந்து இந்த கோழிக்காவு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த காவு கொடுத்ததை எடுத்து இதில் போட்டு சமைச்சு அதுக்கப்புறம் படைப்பாங்க அப்படின்றது தான் நான் நினச்சேன். ஆனால் அம்மா வந்து அருள் அம்மா மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம்ம என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த வேப்பலையை வந்து அந்த கொதிக்கிற மஞ்சள் தண்ணியில் உள்ளே விட்டு
தன்னோட மேலே வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுவும் சூடு பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் வேறு எரிக்க வச்சு பயங்கர கொதிக்கிற தண்ணியை வந்து அது மாதிரி பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஃபைனல் வரைக்கும் கேட்காமலே வந்துட்டேன். ஸோ இதை தாண்டி இவங்க வந்து இன்னும் அற்புதமான விஷயங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஜாதகம் பார்ப்பாங்க. அதை தாண்டி வீட்டில் வந்து அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராவது குடிக்க அடிக்டாக இருக்கிறவங்க அப்படி யாராவது இருக்கீங்கன்னாக்கா அதையும் கிளியர் பண்ணி தர்றாங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். ஜாதகம் இல்லவே இல்லை எனக்கு அப்படின்னாக்கா புதுசாக எழுதவும் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய உங்கள் வீட்டில் வந்து இப்போ பில்லி சூனியம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதையுமே அவங்க என்னன்னு பார்க்குறாங்க. பிள்ளைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்குது குழந்தைங்க அப்படின்னாக்கா அதுக்குமே அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் இவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. என்ன மதன் நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இவங்களை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இந்த கோயில் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, கேட்பீங்க, கண்டிப்பாக கமெண்டில் கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கஷ்டமே பட தேவையில்ல. இவங்களோட காண்டாக்ட் நம்பர், இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட லொக்கேஷன் நான் வந்து இந்த வ்ளாக்லேயே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இவங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களோட காண்டாக்ட் நம்பரையுமே நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதணும், ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரி பில்லிய சூனியம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா குடிச்சிட்டே இருக்கார், என் தம்பி குடிக்கிறேன், எங்கள் அண்ணன் குடிக்கிறேன், என் ஹஸ்பண்ட் குடிச்சு ரொம்ப இது பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா அதையுமே இவங்க கிளியர் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை இதை தாண்டி இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பண்ணுற நல்ல விஷயமும் தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து கேரளா மாடலில் தான் கோயிலும் கட்டியிருக்காங்க. இவங்களும் கேரளா தான். கேரளாலேருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்தர்கள் மட்டுமே நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இவங்கக்கிட்ட வந்து பார்த்துட்டு போய் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானுமே வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய சஜஷன் கேட்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குமா, என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்பேன், அப்பாட்ட கேட்பேன். அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிரும். ஸோ இப்போ இன்றைக்கி நாங்கள் போனப்பே சரி, நாங்களுமே லாஸ்ட்டாக ஃபைனலாக எங்களுக்கும் கேட்டுட்டு தான் வந்தோம். எங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எங்களுக்குமே வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சிலன்னு சொல்லிட்டுருக்கீங்களா, சில விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருக்கேன். அந்த விஷயத்த சொல்ல முடியாது. அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது மட்டும் நாங்கள் இது பண்ணோம். கடைசியாக எங்களுக்கும் நாங்கள் குறிக்கேட்டுக்கிட்டோம். இதுக்கு இடையில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அங்கே எல்லாருக்கும் அருள் வர வைக்கிறத பார்த்து நம்ம அருண்ஜிக்கு வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா அவன் சொல்லிகிட்டே இருந்தான், ஜி எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி ஏன் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்குமே வந்து அருள் அவனுக்கு அருள் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை அங்கே கோயிலில் இருக்கும்போதே சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவனுக்கும் வந்து அருள் வர வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சுனாக்க, சார் வந்து இது வந்து ஒருத்தவங்க மேலே புதுசாக அருள் வர வைக்கணும் அப்படின்னாக்க 7 நாள் விரதம் இருந்து தான் அருள் வர வைப்பாங்களாமா. புதுசாக வந்து உங்கள் மேலே வந்து எனக்கு இந்த சிவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து காளி ரொம்ப பிடிக்கும், எனக்கு அங்காளம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்போ இருக்கும்ல, இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து நம்ம மேலே வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து 7 நாள் முன்னாடியே விரதம் இருந்துட்டு போனால் தான் அது நடக்குமா. ஸோ நம்ம அருண் வந்து விரதம் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருந்ததுனால தானே நம்ம போய் அருள் வர வச்சோம். அதனால் லைட்டாக அப்படி எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அமாவாசையிலையோ இல்லை பௌர்ணமிலையோ ஒரு 7 நாளைக்கு முன்னாடி விரதம் இருக்க வச்சு அருணை கூட்டிகிட்டு போயிட்டு அது எதனால் அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவெடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கும் அருள் கேட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேட்டோம். அப்புறம் இன்னும் சில விஷயத்துக்கு எல்லாமே கேட்டுட்டு அவங்கக்கிட்ட சில சொல்யூஷன்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அப்புறம் இன்னொன்று நம்ம ஜியை கூட்டிகிட்டு போயிருந்தோம் இல்லையா அருணுக்கு. அவனுக்கு வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு சாமி வர்றாங்க ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவனுக்கு என்ன இஷ்ட தெய்வம்னு கேட்டாங்க. அவனோட இஷ்ட தெய்வத்தை சொன்னான். அப்புறம் அவனுக்கும் பார்க்கும்போது அவனுக்கும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் நல்லபடியாக அன்னைக்கு
நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு சில விஷயங்கள் நாங்களுமே மெய்மறந்து பார்த்தோம். நான் சொன்னது ஏற்கனவே அந்த இறந்து போனவங்கள சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து எனக்கெலாம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் ரெகுலராக கோயிலுக்கு போவேன், போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். பட் இருந்து இவ்வளோ நான் பார்த்தது கிடையாது. நான் போவேன், நான் பாட்டுக்கு சாமி கும்பிடுவேன், நான் பாட்டுக்கு கிளம்புறேம்மா பாய்மான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பட் இருந்து நான் இவ்வளோ விஷயங்களை நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த ப்ரமோஷன் வீடியோ அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே இப்போ நான் பெற்ற இன்பத்தை என்னோடய ஃபேமிலியும் பெற வேணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நீங்களும் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள், இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, உங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள், கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. இவங்க நம்பரை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன், காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி நல்ல சொல்யூஷன் கிடச்சி நல்லபடியாக இருக்கீங்கன்னாக்க அந்த நாளில் திரும்ப வந்து இந்த விலாகில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி போனோம், நாங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பெற்ற நல்ல விஷயத்தை நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகை நான் எடுத்து போடுறேன். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் உங்களை யாரையும் மீட் பண்ணுறோம். இது சம்மந்தப்பட்ட, இந்த கோவில் சம்மந்தப்பட்ட இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு விலாகில் நாங்கள் வந்து இவங்க அம்மா அப்பா வச்சே பேச வச்சிடலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ண வச்சிடலாம். ஓகே காய்ஸ், உங்கள்கிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன், திவ்யா. ஓகே காய்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், எல்லோரும் நல்லா இருப்போம்.